இந்த இடத்திலே மன்ன என்ற வார்த்தையை உபயோகித்திருக்கிறார். மற்ற இடத்துகளில் எல்லாம் நிஅமத் என்று சொல்லியிருக்கிறார், ரஹமத் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த இடத்திலே மன்ன என்று சொல்லக்கூடிய அந்த மின்னத்து என்ற வார்த்தையை உபயோகித்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் எல்லா உபகாரங்களை விடவும் எல்லா நிஅமத்து செல்வங்களை விடவும் சாலச் சிறந்த ஒரு செல்வம், ஒரு பாக்கியம் அது நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்பதை உணர்த்துவான் வேண்டிதான் சொல்லி இருக்கிறார். ஆயினாலே நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ரஹமத்தாக வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய இந்த ஜனன தினத்தை நாம் கொண்டாடுவது, அவர்களை கண்ணியப்படுத்துவது, அவர்கள் மீது மஹப்பத் வைப்பது எல்லாம் நமக்கு மிக முக்கியமான கடமைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் வழிகேடர்கள், வழிகூட்ட கூட்டத்தினர்கள் இந்த காலத்திலே தான் தோன்றித்தனமாக தோண்டி நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மீலாது விழாக்களை கொண்டாடக்கூடாது, மௌலூது ஷரீஃப்களை ஓதக்கூடாது, அதெல்லாம் மார்க்கத்திற்கு முரணானது, இது மார்க்கத்திலே புதிதாக வந்தவைகள் என்றெல்லாம் உளறி திறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் இப்படி ஒரு விழாவை, ஒரு சிறப்பான மீலாது விழாவை, மௌலூது ஷரீஃபை நாம் சந்தோஷமாக ஓதுவதற்குகிறது. இது நாம் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பை வெளிப்படுத்தக்கூடிய, ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தினமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை ஒரு பரீட்சையாக வைத்திருக்கிறார். எவர்கள் இந்த மீலாது ஷரீஃபை மிக சிறப்பாக கொண்டாடுகிறார்களோ, மனம் உருகி மஹப்பத்தாக கொண்டாடுகின்றார்களோ, இவர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய நேசர்களாகிறார்கள். ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுள்ள அன்பு பாசத்தின் வெளிப்பாடுதான் இப்படிப்பட்ட காரியங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து விடுகிறார்கள் என்று சொல்லும் போது அது நமக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சம்பவமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் இந்த மீலாதை கொண்டாடிதான் இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு தூதராக அனுப்பினான், ரசூலாக அனுப்பினான் என்று சொல்லும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் அனுப்புதல் என்று சொல்லும் போது அதுவும் ஒரு மீலாதாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. நம்ம மீலாது என்று சொன்னால் என்ன? நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களுடைய சமுதாயத்தில் இருந்துதான் உங்களுக்கு ஒரு தூதர் வந்து விட்டார் என்று சொல்லும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே மீலாதை கொண்டாடுகிறான். அவர் ரசூல் உங்களுக்கு வந்து விட்டார்கள். இதைத்தான் நாம் மௌலூது ஷரீஃபிலையும் மீலாதிலையும் சொல்லுகிறோம். நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனனமாயிருக்கிறார்கள், வந்திருக்கிறார்கள். அவருடைய வருகையுடைய சிறப்புகளையும் அவர்கள் சிறுவராயத்திலே வளர்ந்த வாலிபமாகிய இன்னொரு உபவத்து கிடைத்த வரலாறுகளை எல்லாம் நாம் சுட்டி காட்டுவதுதான் நம்முடைய மீலாதாக இருந்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மற்ற நபிமார்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறார். அதிலும் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை பற்றி சொல்லி இருக்கிறார். நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகையும் அவர்கள் ரசூலாக இருக்கிறது என்பது சொல்வதே மீலாதாகத்தான் இருக்கிறது. ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லும் போதே மீலாதாகி விடுகிறது. இந்த வழிகேடர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மட்டும்தான் சொல்வார்கள் போல் தெரிகிறது. ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து விட்டார் என்று சொல்லும் போது தொழுகையிலே சொன்னாலும் அங்கேயும் மீலாது வந்து விடுகிறது. எந்த இடத்திலே கலிமாவை நாம் சொல்கிறோமோ அங்கே எல்லாம் மீலாது ஷரீஃப் வந்து விடுகிறது. ஆகினாலே கலிமாவோடு ஒட்டியதாகவே இந்த மீலாது இருக்கிறது. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னது. அதே போலதான் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு ஜனனமாக கூடிய இரவிலே ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு ஆசியா வந்தார்கள். ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்தார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். மலக்குகள் எல்லாம் வந்தார்கள். ஹூரில் ஈன்கள் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தினுடைய மங்கள சுந்தரிகளும் வந்தார்கள். எல்லாரும் வந்து நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஜனனத்தை, பிறப்பை சலாம் சலாம் என்று சொல்லி வரவேற்றிருக்கிறார்கள். இதுதான் சுபஹான மௌலூதிலையும் நாம் படுகிறோம். ஹூரில் ஈன்களும் சொர்க்கத்தினுடைய
இளஞ்சிறார்களும் அலங்காரம் செய்தார்கள். சொர்க்கத்தை அலங்காரம் செய்து இந்த உலகத்திற்கு தோற்றமளித்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள், கண்ணியப்படுத்தினார்கள் என்ற ஹிகாயத்தை நாம் ஓதுகிறோம். இப்படி நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஜனனமாகக்கூடிய நேரத்தில், இந்த உலகத்திற்கு அவர்கள் உதயமாகக்கூடிய அந்த நேரத்தில் மலக்குகள் சந்தோஷமாயிருந்தார்கள், ஹூருல் ஈன்கள் சந்தோஷமாக இருந்தார்கள், நபிமார்கள் நாதாக்கள் எல்லோரும் அங்கே வரவேற்றிருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒருவன் தான் பெரும் சஞ்சலம் அடைந்தவன். அவன்தான் 103 என்று சொல்லக்கூடிய இப்லீஸ். அவனுக்கு தான் பெரிய தலைவலியாக இருந்தது. அங்கும் இங்கும் ஓடி திரிந்து கொண்டிருந்தான். ரஹ்மத்தல் லில் ஆலமீன், உலகத்தார்களுக்கெல்லாம் ரஹமத்தாக இருக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்திற்கு வருகிறார்களே, அல்லாஹ்வுடைய ரஹமத்து திறக்கப்படுகிறது. இப்படி ஒரு ரஹமத்து நமக்கு தேவைதானா? நம்முடைய தொழிலே போய்விடுகிறது என்று அங்கும் இங்கும் சஞ்சலப்பட்டு கொண்டு அல்லோலப்பட்டு அலைந்து கொண்டிருந்தான். ஆனால் மற்றவர்கள் எல்லாரும் சந்தோஷகரமாக கொண்டாடினார்கள். அப்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாதை இவர்கள் சந்தோஷமாக கொண்டாடுகிறார்களோ, இவர்களெல்லாம் மலக்குகளையும் அல்லாஹ்வையும் ரசூலையும் பின்பற்றியவர்கள். இது கூடாது என்று மனசிலே நினைத்தாலும் அல்லது வாயால் சொன்னாலும் எழுத்திலே எழுதினாலும் இவர்களெல்லாம் இப்லீஸுடைய கூட்டத்தை சார்ந்தவர்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. கேலிக்காக நடிப்புக்காக மீலாது கொண்டாடுவது அல்ல, மன உகப்போடு ஆழமான மஹப்பத்தின் அடிப்படையிலே கொண்டாடுவதற்குகிறதே, அதுதான் சால சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. அது அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் அல்லவா? சில வழிகேடர்கள் கூட நாங்களும் மௌலூத் ஓதுகிறோம், நாங்களும் மீலா ஷரீஃபை கொண்டாடுகிறோம் என்று சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் அவங்களுடைய முகக்கட்டையை பார்த்த உடனே நமக்கு தெரிந்து போகும், இவனுடைய உள்ளத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத்து இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்த வேஷதாரிகள் இப்படியும் சில கோலம் எடுத்துக்கொண்டு நாங்களும் மீலாது கொண்டாடுகிறோம், நாங்களும் சுன்னத்து வல் ஜமாத்தினர்கள் தான் என்று ஊடுருவி வந்திருக்கிறார்கள். தரீக்காவும் நாங்களும் தரீக்காவாசிகள் என்று தரீக்காவையும் எடுத்துக்கொண்டு மக்களுக்கு மத்தியிலே குளறுபடி செய்வதற்காக பல பல பெயர்களையும் பல பல திட்டங்களை தீட்டியும் ரூபத்திலேயும் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே நாம் சுன்னத்து வல் ஜமாத்துக்காரராக இருக்கக்கூடியவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட அவர்களுடைய அந்த பிறப்பை சிறப்பாக கொண்டாடி இருக்கிறார்கள். ஹஜ்ஜத்துல் வதாயிலே நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100 ஒட்டகங்களை கொண்டு வருகிறார்கள். 100 ஒட்டகங்களை கொண்டு வந்து 63 ஒட்டகங்களை அவருடைய கைப்பட அறுக்கிறார்கள். மீதி உள்ளதை அலி இப்னு அபீ தாலிப் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்களிடத்திலே ஒப்படைத்து நீங்கள் அறுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். சில பேர் சொல்வார்கள், நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறப்பு வந்தது நுபுவத்தில் இருந்துதான், நபியானதனால் தான் சிறப்பு. அதற்கு மத்தியிலே நம்மளை போல சாதாரண மனுஷர் தான் என்று சொல்லக்கூடியவர்களையும் நாம் பார்க்கிறோம். நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பு அந்த நுபுவத்துக்கு வந்ததற்கு பின்னால் அல்ல, நுபுவத்திற்கு முன்னாலேயே, அவர்கள் இந்த உலகத்திலேயே ஜனனமாகுவதற்கு முன்னாலேயே அவர்களுக்கு சிறப்பு வந்திருக்கிறது. எல்லா நபிமார்களும் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு விசுவாசம் கொள்ள வேண்டும். லதுமினுன்ன பிஹி வல தன்சுருன்னஹு, அவர்களை கொண்டு நீங்கள் விசுவாசம் கொள்ள வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும், அவர்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அறுதிமானமிட்டு எல்லா நபிமார்களிடத்திலும் உறுதி வாங்கி இருக்கிறார். அந்த அடிப்படையிலே, உறுதி வாங்கிய அடிப்படையிலே தான் எல்லா நபிமார்களும் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிமுகப்படுத்தியே வந்திருக்கிறார்கள். அதிலும் பெயரை சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏத்தி மின் பாதி இஸ்முஹு அஹ்மது, அஹ்மது என்று பெயர் பெற்ற எனக்கு பின்னாலே ஒரு தூதர் வர இருக்கிறார்கள் என்ற சுப செய்தியையும்
நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். இப்படி எல்லா நபிமார்களும் தங்களுடைய உம்மத்தினர்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிமுகப்படுத்தியே வந்திருக்கிறார்கள். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்புக்கு பின்னால் அல்ல, பிறப்புக்கு முன்னாலேயும்